ஆக்சுவலாக நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில வந்துட்டு பொண்ணுங்க வாழ்க்கையில அம்மாங்க வாழாதீங்க, அவங்களே வாழட்டும் அப்படின்னு போட்டிருப்பேன். இதுக்கு நெறைய கமெண்ட் வந்திருந்துச்சு. யூடியூப்லேயும், இன்ஸ்டாகிராமையும் தாண்டி த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா? அதில வந்து எனக்கு நெறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. நெறைய பேர் ஆமாங்க நீங்க சொல்கிறது உண்மை. இதான் நடக்குதுன்னு நெறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, "என்ன நீங்களும் பொண்ணா இருந்துட்டு இப்படி சொல்றீங்க? அம்மாங்க போய் பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பாங்களா? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நான்சென்ஸாக இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் பண்ணால் தனி குடித்தனம் வைங்க. அது எதுக்கு பொண்ணு தான் போய் பையன் வீட்டில் வாழ்ந்து அவங்க மாமியார் மாமனார் புரிஞ்சுக்கணுமா? ஏன் பையன் பொண்ணு வீட்டை புரிஞ்சுக்கிறது எப்போ?" அப்படி வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்க ஆதங்கமாக இருக்கலாம். நான் அது எந்த தப்புமே சொல்லலை. நான் சொன்னது என்னென்னா, எல்லா வீட்லேயும் எல்லா அம்மா அப்பாவும் அப்படின்னு நானும் சொல்லலை. சில வீட்டில் நடக்குதுங்க. இப்போவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னா பொண்ணு வாழ வெட்டியாக வந்துருன்னு எந்த அம்மாவும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. என்னன்னா அந்த போகிற வீட்டை வந்து புரிஞ்சுக்கவே விட்றதில்ல. எல்லாரும் வந்துட்டு மாமியார் மாமனார்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நீ அவளோட அளவாரு அதிகமாக வச்சுக்காத, அப்படி இப்படின்னு இப்படி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது, அந்த பொண்ணு வீட்டில் சண்டை, மாமியார் மாமனாரை நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால வீட்டுக்காரரும் சேர்ந்து வந்து சண்டை போடுவாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி தானே அந்த பையனோட அவங்க அம்மா அப்பாவே பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பொண்ணுங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குங்க. தயவுசெய்து அந்த கடமையிலேருந்து தவறாதீங்க. அந்த கடமையிலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போ தான் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ ஆர்கியூமெண்ட். நான் தான் இதை பண்ணணுமா, நீ தான் இதை பண்ணணுமா பிரச்சனை வருது. சரி, நீங்கள் சொல்கிறது நியாயம்தான். நானும் ஒரு பொண்ணு தான். நானும் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். அதே மாதிரி பசங்களும், நான்லாம் சம்பாதிக்க முடியாதுப்பா, என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது, சரி நீ சம்பாரிச்சு போடு, நான் வீட்டிலேருந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னா எத்தனை பேர் ஓகே சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்கள். சொல்லவே மாட்டேங்க. எந்த பொண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இன்னொன்றுனா அது பசங்களோட வேலையே கிடையாது. பசங்க அப்படிங்கிறவங்க வெளியில் வேலைக்கு போய் ஓடி ஆடி சம்பாதிச்சு குடும்பத்தை நல்ல முறையாக பார்த்துக்கிறது அவன் கடமை. அதே மாதிரி பொண்ணுங்க வீட்டை நல்லா பார்த்துக்கிறது பொண்ணுங்களோட கடமை. நீங்கள் இந்த கடமையிலேருந்து வெளியில் வரதாங்க பார்க்குறீங்க. கேட்டால் இதுக்கு நாகரிகம், சுதந்திரம் இப்படிலாம் சொல்கிறீங்க. சுதந்திரம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அதுக்காக இந்த மாதிரி விஷயத்த சுதந்திரம் வேண்டாம். நான் இது இன்னும் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இதை பார்க்குற 10 பேர் கூட மாறினா எனக்கு சந்தோஷம்தான். அதனால் நான் இதுக்கு ஒரு லாங் வீடியோ யூடியூப்பில் போடுறேன். அதை போடுறப்போ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ அதில் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் உங்களது ஏதாவது ஒரு இடத்துல தப்பாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக நீங்கள் விதண்டாவாதமாக சொல்கிற கருத்துக்களுக்கு நான் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேன். ஏன்னா இதில் வந்து ஒரு 10 பேர் எனக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும்தான் மாற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க மனசை தான் வந்து மாற்றணுமே தவிர மற்றவங்கள கிடையாது. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா அம்மாங்களையும் நான் ப்ளேம் பண்ணலை. சில வீட்டில் தான் இப்படி நடக்குது. பொண்ணுங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைனா அப்படி தாங்க இருக்கும். வாழணுன்னா நீங்கள் இதெல்லாம் அனுசரித்து தான் ஆகணும்.